வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. வணக்கம். சரி, வணக்கம். சோமா இருக்கிறோம். உங்களை வந்து சந்தித்தது நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நன்றி. என்னட்ட முதல்ல 100 ரூபாய்க்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நன்றி. அடுத்தது என்னென்னா, என்னட்ட ஒரு கேள்வி கனகாலமாக இருக்குது. என்னென்றால், நீங்கள் சாவச்சேரியில் ஆரம்பிக்கல உங்களுக்கு ஒரு நல்ல மக்கள் ஆதரவு இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கல எனக்கு அது குறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்களாம் அது குறைஞ்சு கொண்டு போதா கூடிக்கொண்டு போதா, அது ஏன் என்றதை நீங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாநசபை தேர்தலில் தெரியுமா இந்த குறைஞ்சு கொண்டு போயிருக்கா கூடி கொண்டு போயிருக்காண்டு? எல்லாரும் சொல்கிறேன் என்னென்றால், சாவச்சேரி இருந்ததை விட இப்போ மக்கள் உங்களை வந்து ஆதரவு குறையுது என்று சொல்லி என்னை எதிர்க்கிறார்கள் கன பேர் சொல்கிறது. அது அவைக்கு ஒரு சந்தோஷம் ஒன்றை கொண்டு வரும். இவருக்கு மக்கள் ஆதரவு குறைஞ்சிட்டு அப்படித்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லியிருந்தவை இவர் எம்பியாக வர மாட்டேன். அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் மக்களுக்கு, அதாவது என்ன எதிர்க்கிறார்களுக்கு. இன்னும் உண்மையாகவே விரும்புகிறாக்களுக்கு வந்து அது கவலையை கொண்டு வரும். ஆனால் என்ன உண்மையான ரியாலிட்டி என்றான்னா, இப்போ நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்தேன், நான் ஒரு வைத்தியரா. அப்போ அங்கே எதிரிகளே இல்லை. 100க்கு 100% என்ன விரும்புகிறார்கள் மட்டும்தான். என்ன ஒரு வைத்தியர் யார் எதிர்க்க போகிறாங்களோ, இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் நான் இப்போ நிற்கிறது அரசியல். அப்போ நீங்கள் ரெண்டு கேட்க வேண்டிய கேள்வி, அரசியலுக்கு வந்த முதல் நாளில் இருந்து இன்றைக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய மக்களுடைய ஆதரவு இப்படி இருந்தால் நீங்கள் கேட்கணும். அரசியல் வந்த முதல் நாளில் எனக்கு இருந்த ஆதரவு வந்து 27,000 ஓட்ஸ் வச்சு கொள்ளுவோம். இப்போ மாகாண சபை அதுக்கு பதில் சொல்லும், என்னுடைய ஆதரவு குறைஞ்சொண்டு வருதா கூடிக்கொண்டு வருதாண்டு. இப்போ உங்களுக்கு வடிவா எதிரையும் காய்க்கிற மரத்துக்கு தான் போட்டு கல்லறி விடும். காஞ்ச மரத்துக்கு நாங்கள் ஒரு நாளுமே கல்லால் எறிய மாட்டோம். ஸோ எனக்கு எரியல்ல இருந்து உங்களுக்கு விளாங்கணும், ஆதரவு கூடியிருக்கா குறைஞ்சிருக்காண்டு. முக்கியமாக இந்த நாமலோட நிற்கிறது, நாமல் மச்சான், அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அடுத்த கிழமை வந்து 17ஆம் தேதி தன்னை சந்திக்க சொல்லி எனக்கு நான் இங்கே நோபல் இருக்கிறேன்னு சொன்ன பிறகு கோல் அடித்து சொல்லியிருக்கேன் வந்து சந்திங்க உண்டு. நான் வந்து வெளிப்படையாக அது எல்லாமே சனத்துக்கு சொல்கிறேன். நான் அப்போ அந்த வெளிப்படையாக சொல்கிறேன்றதை இப்போ கிண பேர் பாவிச்சு கொண்டு எனக்கு எதிராக. உதாரணத்துக்கு கோவம் வந்தால் வெளிப்படையாகவே மீடியாவில் பேசிடுவேன் ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும், டிக்டாக்ல என்னை பற்றி கேவலமாக கதைக்கிறார்களுக்கு வந்து நான் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தேன், பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லுமோன்ற ஒரு வசனம் ஒன்று தான். அது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு யாரும் இப்போ என்ன கண்டகை சொன்னாங்க, யாரும் கோல் பண்ணி தங்களோட சண்டை படிச்சா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி என்று தாங்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது நான் கதைக்கிறது இவங்க ட்ரெண்ட் ஆக்குறாங்களா இல்லை இவங்க ட்ரெண்ட் ஆகணும்னு நான் கதைக்கிறோம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் பதில் சொல்லும். நான் நாமல் மச்சானா அல்லது ரணில் ஆளா முதல் அப்படித்தான் சாவச்சேரி வரைக்கும் எனக்கு சொன்னது இந்த GMOA மெடிக்கல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ரணிலால திட்டமிட்டுறாக்கினால அது. ஆனால் ரணில வீட்டை அனுப்புறதுக்கு ஓட் போட்டால் நாமல் ராஜபக்ச என்றது வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய பிள்ளை, அதை மறக்க கூடாது. நான் நிற்கிறது இப்போ பொலிட்டிக்கல் அரீனான்னு சொன்னால் அரசியல் மேடு. ஸோ நான் அங்கால வளைகிற மாதிரி இருக்கும், இங்கால வளைகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி நிற்கிறேன்ன்றதை காலம் தான் பதிவு சொல்லும். இப்போ என்ன உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ என் அப்பாவை இன்றைக்கு நினைச்சாலும் கவலை தான். அதற்காக நான் வந்து இப்போ போய் நாமளுக்கு பின்னுக்கு போய்க்கல ஃபோக்கன் ஸ்பூனால என்னால் குத்தையில்லாது. அரசியலில் எலிமினேட் பண்ணுவேன். அவரை எலிமினேட் பண்ணுற நேரங்களில் தமிழருக்கு விளங்கும் அவன் எதற்காக இந்த அரசியல் செய்கிறான். இப்போ நான் செய்கிறது அரசியல். எப்படி என்னென்ன நேற்று தான் வந்தேன். நேற்றிரவு வந்து இறங்கி விடிய 6 மணி தான் நிறுத்துறோம். நான் வந்து நின்ற இடம் வந்து 2002ஆம் ஆண்டு எங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் திசை திரும்பின ஒரு இடம். மறுபடியும் 2002 அந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். இனி இந்த இடத்துல இருந்து சரியா போகணுமா பிள்ளையா போகணுமன்றதை காலமும் பொதுமக்களை தான் தீர்மானிப்பினான். நேற்றைக்கு நான் வந்து நின்ற இடத்த வந்து உண்மையாக சரியான சந்தோஷம். அங்கதான் ஒரு காலத்துல தேசிய தலைவர் எங்களோட தேசத்தின் குரல்ல இருந்து சகல பேரும் வந்து முதலாக சந்தித்த இடம், சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்ச இடம். அதில் நிற்கைகள் எனக்கு சரியான சந்தோஷம். ஆனால் அதுல இருந்து எங்களோட போராட்டம் விலத்தி வந்து அழிக்கப்பட்டுட்டு அந்த புள்ளியில இருந்து திருப்பி ஒன்றை வடிவா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை விட இன்றைக்கு நீங்கள் சில சந்திப்புகளை ஏற்படுத்தி சொன்னீங்க, அதுகள் எல்லாமே என்னென்ன? இன்றைக்கு மிஸ்டர் எரிக் சோலைமை சந்திச்சு நான் அவரை பொறுத்த வரைக்கும் எங்கள்ட அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் புள்ளி, அதாவது வரலாற்று புள்ளி அவர். அந்த இடத்துல எங்களில் கன பேருக்கு வந்து ஒரு இது ஒன்று இருக்குது. எரிக் சோலைமையினுடைய இந்த சமாதான உடன்படிக்கையால் தான் எங்களுடைய போராட்டம் அளிக்கப்பட்ட என்ற ஒன்று இருக்கு. அந்த ஸ்டான்ஸில் நான் இப்போ அரசியல் நிற்கிறபடியாக அந்த புள்ளியில இருந்து அவர்கிட்ட இருந்து
பழையசுல இருந்து திருப்பியும் எங்கள்ட போராட்டத்தை இப்போ அரசியல் ரீதியாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எரிக் சொல்லமே அவர்களை மீட் பண்ணினான். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த முழு பிரச்சனைகள் தொடர்பாக, இப்போ நடக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக அவருக்கு தெளிவாக விலாவாரியாக ஆங்கிலத்தில் கதைச்சினான்னு சொன்னான். என்னோட வந்திருந்த அண்ணா அவராலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணினவர். அதுக்கு பிறகு இன்றைக்கு பின்னரம் வந்து எங்களுடைய தெற்காசியாவிற்கான நோர்வேயினுடைய பிரதியினுடைய அட்வைசரை சந்திக்கிறான் இன்றைக்கு. ஸோ அவர்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கிற விடயங்கள், இப்போ நேற்று முன்தினம் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் சுட்டு கொலை செய்யப்பட்டது, அது மாதிரி இப்போவும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாமல் இருக்கிற எல்லாமே சும்மா குடு கஞ்சா கேஸில் இளம்படிகளை பிடிக்கிற நிலைமை எல்லாம் தொடர்பாக சொல்லுகிற போது தே ஆர் ஷாக்ட். அப்படிலாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் நடக்குதான்னு கேட்கணும். ஸோ நான் நினைக்கிறேன் எங்கள்ட தேத்தனி வடை அல்லது வந்து எங்கள்ட இந்த ஜால் கிணவு பால் அல்லது வந்து இந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் வந்து இவ்வளோ காலமும் எங்கள்ட சனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செஞ்சிருக்கணும். அப்படின்னா அரசியல் ரீதியாக எங்கள்ட வாய்ஸை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கணும். வந்து யூஎன்ல கதைக்கிற மட்டும் சும்மா உருட்டுறது, அதுக்கு பிறகு திருப்பி இங்கே வந்து ஒவ்வொரு அம்பாசிடரோட கதைக்கிற மட்டும் என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா உங்களுக்கு தெரியும் சுத்துமாத்தன்ற ஒரு ஆள் இருக்கிற, நான் பேரை சொல்லல, சுத்துமாத்த செய்கின்ற அரசியல் துருவங்கள் தான் கடுமோசமான துருவம் எங்கள் சமூகத்துக்கு. அதாவது வந்து இருந்து அழிக்கிறது. முந்தின காலத்தில் எனிமி வந்து ஆயுதத்தோட இதாத்தான் இருந்தவன். அப்போ இப்போ நிற்கிறார்கள் வந்து கடும் மோசமான ஒரு அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் தமிழ் மக்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாயிகளில் என்னுடைய காவல் தெய்வங்களுக்கும் என்னுடைய தலைவருக்கும் வந்து ஒருபோதுமே துரோகம் செய்யாமல் என்னுடைய அரசியல் வரலாறு போகும். அவர்களுக்காக தான் இந்த அரசியல் வரலாறு போகிறது. மற்றது தொடர்ந்து நாளைக்கு ஏதாவது நாளைக்கு பொதுமக்கள் சந்திப்பு பின்னேரம் 4 மணிக்கு வந்து பொதுமக்கள் சந்திப்பு பிளான் பண்ணி இருக்கிறோம். எல்லாரும் விரும்பி நம்ம எதிர்பார்க்கிறேன். என்னோட கேள்வி கேட்க விரும்புகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்க சொன்னால் என்ன கேளுங்க, என்ன விரும்பினாலும் கேளுங்கன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் எங்களுடைய மக்கள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள் ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. இப்போ இந்த அரசியலில் வந்து ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு விடயத்தை விளங்கி கொண்டேன். உண்மையான விடயங்களை உண்மையாகவே 100% சொல்லுகின்ற போது எதிரிகள் அலர்ட் ஆகிறார்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக நான் நாளைக்கு பதிலளிப்பேன். பொய்யான பதில்கள் வராது. கேள்வி எனக்கு விருப்பம் இல்லை என்றால் பதில் சொல்றது. உதாரணத்துக்கு போன சந்திப்புல பிரான்ஸ்ல ஒரு ஆள் கேட்டார் சாதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அதுக்கு நான் சொன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். சும்மா அதுகளை சொல்றது மூலம் பொதுமக்களுக்குள்ள வந்து எனக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்ட ரீதியிலும் இந்த அரசியல் எதிரிகள் இப்ப தையடி வியாரை இப்ப உடைப்பம் என்று கத்துறார்கள், சாகும் வரைக்கும் உடைச்சு கொண்டு தான் இருக்க போயிடும். அவருக்கு போய் அந்த மதில போய் சுரண்ட கூட இல்லாத வேலை. ஸோ அப்படியா நாங்கள் வந்து இப்ப மாகாண சபையில நான் ரங்குறேன் உடனே மாகாண சபையில இருந்து என்னுடைய ஓட்டை குறைக்கிறதுக்காக நாமளுடைய நண்பன் அப்படி இப்படி. ஆனால் அது எல்லாத்தையுமே பொதுமக்களுக்கு தெரியும். பிறகு அந்த இப்போ நான் அண்மையில் அந்த டிக்டாக்ல இருக்கிறார்களுக்கு சொன்ன அந்த வசனத்தை வெட்டி போட்டு கொஞ்ச நாள் மீடியாவில் ரன் பண்ணினவை. பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அந்த துண்டை மட்டும் வச்சு ஐரோப்பிய மக்கள் முழுக்க எனக்கு எதிராக திரும்பி நம்ம பார்த்தேன். நான் நினைக்கிறேன் அப்படி நடக்குமென்று சனம் முட்டாள் இல்லைன்றதை அவர்கள் காலப்போவதில் விளங்கிக் கொள்வேன். சரி, கட் பண்ணி நான் முதல் உங்களோட மக்களுக்குள்ள வரவேற்பை பிரிக்காச்சுன்னா அடுத்த கேள்வி, நீங்கள் இந்த படிச்சாக்கள் படித்தவன் படித்தால் தான் போய் செய்யலான்ற மாதிரி சொல்றீங்களே, அது சரியா நீங்க சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா, நான் படிச்சாக்கள் என்று சொல்ல வாரதுன்ற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிறாள், சமூகத்தின் பிரச்சனையை வெளியில கதைக்க தெரிஞ்சிருக்கணும். முதலாவது முக்கியமான விஷயம் அது. அதுக்கு வந்து படிச்சிருக்கணும் இல்லை, சமூகத்துக்கு உண்மை தன்மையா இருக்கணும். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் சொல்றத யாருக்கு சொல்றீங்களோ அவருக்கு விளங்கணும். நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கொண்டு, நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற ரொமானியன், அதாவது சவுத் ஏசியாவுக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர், அதாவது அந்த சவுத் ஏசியன் ரீஜனுக்கான யூரோப்பியன் யூனியனுடைய தலைவரை சந்திச்சேன் நான். அங்கே எனக்கு யாருமே டிரான்ஸ்லேட் பண்ணல. மற்றது நான் இங்கிலீஷில் பெரிய ஃப்ளூவெண்ட்டும் இல்லை. நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு வரைக்கும் தான் ஒழுங்கா கிளாஸுக்கு போனேன். அது பிறகு இங்கிலீஷ் கிளாஸ் தான் கட் பண்ணுறது கூட. ஸோ நான் படித்தேன்னு சொல்லி நான் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் வந்து போட்டி செய்யணும்னு ஆசைப்படலை. ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் ஒரு எம்பி ஆவாரத்துக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். வெத்தில சப்பிக்கொண்டு துப்பிக்கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை சரியாக கதைக்கிறோமான்றது தான் கேள்விக்குரிய. அதுக்கு அந்த கல்வி தலைமை என்று நான் பார்க்குறேன் என்றால் மினிமம் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடியா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா விட்டு வெளியால் வாரீங்கன்னா ஒரு இடத்துல போய் நீங்களாக கதைக்கணும். அதைத்தான் நான் அந்த கல்வி தலைமை என்று எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது, ஒரு சமூகத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பெரிய பொசிஷனில் இருக்க போறீங்க, மாகாண சபையில் இருக்க போறீங்கன்னா மாகாண சபையில் இருக்கிற பட்ஜெட், அது எப்படி பட்ஜெட்டை கிரியேட் பண்றது, பட்ஜெட்டை ரன் பண்றது எப்படி, அதுகள் வந்து சரியான முக்கியம். இல்லாட்டி ஒரு செக்ரட்டரியை தான் வச்சிருக்க போறீங்க, அந்த செயலாளர் சொல்றது தான் மாநில முதலமைச்சர் செய்ய போறாரு, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நான் யோசிக்கிறேன் என்றால் எதிர்காலத்துல எங்களோட சமூகத்தின் பிரதிநிதிகளாகவும் எங்களோட சமூகத்தினுடைய தலைவராக வாராக்கள் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்னத்தை செய்யறோம்ன்றது தங்களுக்கு அது விளங்கி இருக்கணும். செக்ரட்டரி சொல்ல செய்யக்கூடாது.
சரி, என்னுடைய செக்ரட்டரி வந்து எனக்கு லோ சம்பந்தமான அறிவை தருவா. ஆனா நான் அதை எடுத்து வச்சுக்கொண்டு கிராய்ச்சி கொண்டு சரியான விடயங்களை மட்டும் கதைக்கிறதா பிள்ளையான விடயங்களை கதைக்கிறதா டிசிஷன் எடுக்கிறது நான். அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டின்றது லீடர்ஷிப்ல சரியான முக்கியம். நான் சொல்ற விஷயங்கள் சில நேரங்களில் சில பேருக்கு கோபம் வரும். டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டின்றது வந்து சரியான முக்கியம். சரியான டிசிஷன் நீங்க எடுக்கிறேன். 2016ஆம் ஆண்டு சுத்தமாத்து வந்து எடுத்த பிள்ளையான டிசிஷனால 2025ஆம் ஆண்டு மறுபடியும் 2002 போய் நிக்கிறேன் நாங்கள். இப்ப அவ இந்த டிசிஷன் மேக்கிங் குவாலிஃபிகேஷன்ன்றது அந்த அதைத்தான் நான் சொல்றேன், நான் படிப்பேன் சொல்லி. அதுக்காக நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கணும், பொலிட்டிக்ஸ் செய்யணும் இல்லை. நீங்கள் ஒரு A level படிச்சு முடிச்ச ஒரு ஆங்கிலத்துல கதைக்கின்ற போது கேட்க, சிங்களத்துல கதைக்கும் போது விளங்க கொள்ள, அதை நீங்க கிரைச்சு பதில் சொல்ல, ஒரு சமூகத்தின் தலைவராக வந்துட்டீங்க, மாநசபைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா மக்களுக்கு உண்மையா இருக்கணும். படிப்போட முக்கியம் வந்து உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, அந்த சமூகத்துல நீங்கள் எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும். அவை அங்கே நான் யோசிக்கிறேன் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன், அது படிச்சே இல்லை, மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க மாகாண சபை சொல்றீங்களா, நீங்கள் வருவீங்களோ அதில்? என்னை பொறுத்த வரைக்கும் சின்னல இருந்து நான் கனவு காண்றேன். கனவு காண்றதுன்றது வந்து ஒன்று செய்யணும் நினைச்சிட்டேன்டா கட்டாயம் செய்வேன் நான். அதில் டூ ஓ டை. சாவச்சேரி பிரச்சனை தொடங்கியக்குள்ள உலகமே சேர்ந்து எனக்கு அடிச்சது, சரிதானே? அப்ப என்னுடைய பிரச்சனையை நான் கதைக்கிறது துணிவா இருந்தேன். இப்ப யாரோரால் வரப்போறாராம் முன்னாள் நீதிபதி வந்து மாநசபையில கண்டெஸ்ட் பண்ண போறான்னு நான் அவருக்கு முதல் சப்போர்ட் பண்ணினேன். நான் என்ன அவர்ல என்ன எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, முதல்ல எந்த வீட்டு பிரச்சனையும் நான் கதைக்கிறது துணிஞ்சு கதைக்கணும். வீட்டில் கதைச்சா தானே வெளியில வந்து கதைக்கலாம், வெளியில கதைச்சா தான் நாங்கள் போய் ஊர்ல கதைக்கலாம், இப்போ இந்த உலகத்துல கதைக்கலாம். எந்த பிரச்சனையும் எந்த இலங்கையிலேயே எனக்கு நடந்த அநியாயத்தை கதைக்க தெரியாத ஒரு ஆள் சமூகத்தின் பிரச்சனையை எப்படி கதைப்பேன். நான் வந்து இப்போ இருக்கிற எம்பி மேரோட கதை கேட்கல. எம்பி மேர் வந்து வாயில கை வச்சு கேட்கணும். இப்படி ஸ்ரீலங்காவில் நடக்குதா? சொந்த நெல்ல உதாரணம் வந்து மன்னார்ல சுட்டு கொலை செஞ்சது, மற்றது வந்து இந்த இதுல எங்களோட வட்டுக்கோட்டையில போலீஸ் நிலையத்துல அடிச்சு தொங்க விட்டது. அதுகள் எல்லாத்தையும் நான் கதை கேட்கல. அப்படி நடக்குதான்னு சொல்லி இப்போ எம்பி மேர் கேட்குறாங்க, அப்படியெல்லாம் ஸ்ரீலங்காவில் நடக்குதா, நாங்கள் நியூஸ்ல கேட்குறேன் இல்லையான்னு சொல்லி. ஸோ மாநசபையில நான் வந்தால் வருவேன் என்று நான் ஆசைப்படுறேன். வந்தா நான் உண்மையாவே தலைவர் எப்படிங்கிற சமூகத்துக்கு உண்மையா இருந்தாரோ அந்த மாதிரி உண்மையா இருப்பேன். அது மட்டும்தான் என்னுடைய கனவு. அது மக்கள் தான் தீர்மானிப்பினும் யார் தங்களுடைய முதலமைச்சர். சரி, நீங்கள் இப்போ வீடியோக்கள் பார்க்க உங்களுடைய யூடியூப் மற்றது லைவ்ல போடுறதெல்லாம் நீங்கள் பிரான்ஸ்ல அங்கே இங்கே எல்லாம் வெளிநாட்டில் நின்று கொண்டு அந்த குப்பை தொட்டியை காட்டி இப்படி குப்பை தொட்டி அங்கே வர ஓணும், ட்ராம் ஓடணும் இதெல்லாம் சொல்றீங்க. அப்படி நடக்கிற சாத்தியக்கூறு இருக்கா யாழ்ப்பாணத்தில் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு? வளமையா வர அரசியல்வாதி எல்லாம் சொல்றது 6 மாதத்துக்குள்ள ரோமரசநாயகன் 5 வருஷத்துக்குள்ள 1 வருஷத்துல எல்லாம் செய்திருவோம், நாங்கள் வடக்கு கிழக்கு மாத்திடுவோம் சொல்லி கல்லு மட்டும் தான் நடுறேன். நான் அப்படி போய் சொல்ல மாட்டேன். நான் இன்றைக்கு சந்திச்ச நோர்வேயினுடைய முக்கியமான ஆள்கிட்ட ஒரு டீமோட நான் கேட்டது, உங்கள்கிட்ட இங்கே பாவிக்காத ட்ராமுகள், நீங்கள் வந்து அபேண்டன் பண்ணி எறிகிற ட்ராமுகளை தாங்கோ, நாங்கள் அதில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா ஒரு 10 வருஷம் போகும். ஈவன் யாழ்ப்பாணத்தில் ஒரு ரோட்டை உடைச்சு போடுறேன்டால் அதான் ரியாலிட்டி. பொய் சொல்லி நான் மாநசபை முதலமைச்சராக வந்தோன்னா 6 மாதத்துக்குள்ள சிங்கப்பூராக மாத்துறேன் நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த பழக்கமும் எனக்கு இல்லை, பொய் சொல்லி வரலாறும் இல்லை. 10 வருஷம் செல்லும் யாழ்ப்பாணம் ஒரு கொஞ்சம் மாறுறதுக்கு. நான் ஆரம்பிக்கிற இந்த இது வந்து அர்ச்சுனா வந்து இப்படி செஞ்சிட்டான், தம்பி வந்து இப்படி செஞ்சிட்டான், ஸோ நாங்களும் அப்படி செய்வோம் அரசியல்வாதியை மாத்துறதுக்கு. வடக்குல கொஞ்சம் மாத்தி காட்டிட்டோம்டா தெற்கு சொல்லும் பாத்தியா வடக்கு இப்படி மாறுதுண்டு. ஆகவே நான் இருக்க போற அந்த 5 வருஷம் மாகாண சபையில ஒரு கொஞ்சம் மாற்றம். ஆனா அந்த ஊழல்வாதி எல்லாம் அடிச்சு உள்ள போடுவேன், அதுல எந்த சந்தேகம். அது நாளைக்கு செய்யற வேலை தானே. அதாவது வந்து அந்த சார்ட் ஒன்று இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல நாங்கள் படிப்போம். இமீடியட்டா செய்ய வேண்டியது ஏர்ஜென்டா இருக்கிறது, அதாவது இமீடியட் நான் ஏர்ஜென்ட் அப்படி ஒரு சார்ட் ஒன்று 4 ஸ்கொயருக்குள்ள நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல இமீடியட்டா செய்ய வேண்டிய இந்த ஊழல்வாதிகள் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேர் வைக்கணும், அடிச்சு துளைச்சி அவருடைய கணக்கு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து நான் எப்படியாவது உள்ள போடுவேன். அவே கோடிக்கணக்கா இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் 4-5 வீடுகள் பருத்தத்துறையில கிளிநொச்சியில எல்லாம் 4-5 வீடு காணி பிரச்சனைகள், காணியர் எல்லாத்தையும் தங்களோட தங்கச்சி மேட்ட தம்பி மேட்ட பேர் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அனரகுமார சாநாயக சொன்னதை நான் செய்யலை. ஆனால் நான் மாகாண சபைக்கு வந்து அதுகளை முதல் நாள் செய்வேன். அபிவிருத்தி ட்ராம் ஓடும் ஏர்போர்ட் டெவலப் ஆகும்ன்றது பெரிய ஒரு அரசியல். அரசாங்கம் விடாது அதுகளை செய்ய. ஸோ சர்வதேசத்தை இப்போ நான் போய் கதைக்கிற எல்லா சர்வதேச எம்பி மேரையும் ஃபோர்ஸ் பண்றேன், இலங்கைக்கு வந்து நீங்க காசு கொடுக்கறதுக்கு முன்னே ப்ரோக்ரஸை காட்ட சொல்லுங்க. தான் இந்த டிசிசி மீட்டிங்ல என்ன வைத்தியம் மட்டும் வெளியே திறத்துறது, ப்ரோக்ரஸை காட்ட சொல்லுங்க. நீங்கள் 15,000 மில்லியன் US$ ஏதோ கொடுத்ததா, 15,000 மில்லியன் US$ கொடுத்ததா நோவே அரசாங்கம் கதை கேட்குது. நான் கேட்டேன் அதுல எத்தனை வீதத்தை கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு ப்ரோக்ரஸ்களும் ஒரு வருஷம் கழிச்சிருக்கு. நான் உங்களுக்கு விளங்குதான், கொடுத்த காசுன்றது பிரச்சனை இல்லை. இப்ப வடக்கு மாநிலத்துல 5,000 மில்லியன் ஒதுக்கினவே போன முறை பட்ஜெட்ல ரோட்டு போடுறதுக்கு எத்தனை ரோட்டு போட்டாச்சு, செம்மண் கூட போட இல்லை. அதை நான் இவட்ட கவர்மெண்ட் கேட்டது ப்ரோக்ரஸை கேளுங்க, இவ்வளவு காசு கொடுத்தா ப்ரோக்ரஸ் கேளுங்க, அவ்வளவுதான்.
ஓகே, நான் கேட்கறதுகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு தனி ஒரு ஆள் இதெல்லாம் செய்யணும்னா நீங்க தொடங்கினா மற்ற வருகிற ஓகே. அப்ப அந்த ஊத்தவாளி அரசியல், இடியமீன் அரசியல், இந்த பார் அரசியல் எல்லாமே இல்ல. அப்போ இந்த ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு வந்து இப்ப பெருசான எல்லாம் போராடுறது, வேலை இல்லா பட்டதாரிகள் அப்படி எங்கேயாவது ஒரு சமூகத்துல என்ன படிச்சு போட்டு வேலை இல்லாம இருக்கணும், எப்படி வெளியா இருக்கு மாதிரி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன மாதிரி அரசியல்வாதியா வேற இல்லாது. அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் மாத்துவேன். நான் சொல்லல வடக்கு மாநிலத்துல பெண்ணும் பெரிய மாற்றம் பெறுமென்று நான் சொல்லல. ஆனா வடக்கு மாநிலத்துல மக்களோட மனநிலையை மாற்றுவேன், அரசியல்ல நம்பிக்கையை கொண்டு வருவேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த 5 வருஷத்துல அச்சுனா இருந்ததால இந்த 5 வருஷத்துல இவ்வளவு மாறி இருக்குன்னு மாத்தி காட்டுவேன். சோ அடுத்த 5 வருஷம் நான் நிக்கிறனோ யார் நிக்கணுமோ அப்படியான ஆக்களை சனம் தேடி எடுக்கும். ரைட், இவங்க இருந்தா வேலையை செய்வாங்க. சும்மா உருடி நாங்கள் வடக்கு மாநில சிங்கப்பூர் மாத்துவோம் சொல்லி நான் சொல்லல. இப்ப நோர்வேஜியன் கவர்மெண்ட் நான் கேட்டிருக்கேன், வடக்கு மாநில சபைக்கு அட்லீஸ்ட் நோர்வேஜியன் ஸ்டாண்டர்ட்ல ஒரு மாகாண சபை இது நடக்கிற இடத்த கிளிநொச்சிலேயோ முல்லைத்தீவிலையோ வவுனியாவில் யாழ்ப்பாணத்துல கட்டவே மாட்டேன். தெளிவா சொல்றேன், யாழ்ப்பாணம் நல்லா செழிப்பா இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்ட பிரதேசங்களை பார்க்கணும். குறைஞ்ச வருமானமான இடம் கிளிநொச்சியில, குறைஞ்ச வருமான இடம் மன்னார், முல்லைத்தீவு. அங்க கொண்டு போய் தான் சுகாதாரம் கல்வி எல்லாத்தையும் போடுவேன். யாழ்ப்பாணத்துல வேணுமெண்டா மாகாண சபையில ஒரு வந்து மாதத்துல ஒரு நாள் வந்து மீட் பண்ணி போட்டு போங்க. ஆனால் எல்லா ஆபீஸ்களையும் கொண்டு எல்லா இடம் முடிச்சு போடுவேன். எனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்கு. இது வந்து ஒரு கிணவு என்ன இந்த 2009 இழந்த கனவு ஒன்று பெரிய ஒரு ஆசை இருக்கு. நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி சரியா தெரியல. நீங்க வந்து இப்போ 24 மணி நேரம் கூட ஆகையில போராடக்கு நோர்வேல இருக்கிற தமிழர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கள்? அவையில போல நீங்கள் யாழ்ப்பாணத்தில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஓகே, நான் இப்ப இருக்கிற ரூம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்ரீலங்காவிலையும் இல்லை. இப்ப இருக்கிற ரூம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த கிளீன்னஸ் ஸ்ரீலங்காவும் இல்லையா. உங்களோட லிவிங் கண்டிஷன் வேற, நான் 39 வருஷம் இருந்த லிவிங் கண்டிஷன்ன்றது வேற. இப்பவும் கிளிநொச்சியில இளம்படியல் செருப்பு இல்லாம காரை திலத்தி கொண்டு போய் இந்த தேசிக்காய வேண்டும் கொண்டு கேட்கிற நிலைமை இப்பவும் இருக்குன்னா. ஸோ நான் அடிப்படையில இருந்து ஆரம்பிப்பேன். நான் சொல்லல எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்க போறேன், எல்லாற்ற வாழ்க்கையை மாற்ற போறேன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த நோர்வேயில வந்து மக்கள் வந்து உண்மையாகவே தங்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் தாராளமா வடிவா அனுபவிக்கணும். எங்கண்ட நோர்வேல இருக்கிற மக்கள் மட்டுமில்ல, புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சிந்திக்கணும். தனித்தனியா ஒரு யூடியூபருக்கு அனுப்பி அந்த அண்டிக்கு 2 லட்சத்தை கொடுப்போம், இவைக்கு 10 லட்சத்தை கொடுப்போம்ன்றது இல்லை. அண்ணா அபிவிருத்தி முடிஞ்சா அங்க இருக்கிற ஒருத்தன் செய்யற பனையில செய்யற பொருளை கொண்டு உங்களை கடையில போட்டு வித்து அவனுக்கு $ல கொடுப்போம், ருபீஸ்ல கொடுக்காங்க தயவு செய்து. அப்ப அண்ணா சும்மா நான் இந்த புகழ்ல வச்சிருக்கிற பர்ஸ் நான் செய்தது 2017ஆம் ஆண்டு நான் இந்த கையால செய்த பர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லெதர், ஒரிஜினல் லெதர் பர்ஸ். 2017 இந்த கையால செய்த பர்ஸ், இது கையால தச்ச பர்ஸ். இது சரியா கையால தச்சது. இந்த மகனோட பேரும் அடிச்சிருக்கு, ஒரிஜினல் லெதர்ல அடிச்ச பர்ஸ். இது வந்து நீங்கள் இதே ஹேண்ட்மேட் இட்ஸில வேண்டதா இருந்தா குறைஞ்சது $150 ஆகும். மினிமம் ஹேண்ட்மேட் லெதர் கொடுப்பீங்க. இப்படி ஒரு 10 பர்ஸ் செய்தா எங்கட சனம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம். ஆகவே இப்படியான உண்டை இங்க மார்க்கெட் பண்ணணும். இதை எல்லாருமே செய்யலாம். சும்மா நாங்கள் 500 பேருக்கு வேலை கொடுக்குறோம், 500 சில சுற்றுலா தலங்களை கட்டுறோம், அங்க காலுக்குள்ள மீன் கொத்துறதுன்றதை விட்டுட்டு காலுக்குள்ள மீன் கொத்துறதால சமூகம் மாறாது. காலுக்குள்ள தண்ணிக்குள்ள கொண்டே வச்சு போட்டு மீன் காலில் கடிக்கிறது வீடியோ எடுத்து போடுறதால சமூகம் மாறாது. நினைக்கிறேன் சமூகத்துல கேள்வி நீங்க டாக்டர்ன்றபடியா இது அங்க மாத்திரம் வேறு நாடுகளும் இருக்குது, அது அவ்வளவு ஹைஜீனிக் இல்லை என்று சொல்லி நம்ம போமண்ணா. அதுக்கு அந்த காதுக்கு மீன் கொத்தோமாண்டா திருவியாத்துக்கு ஜம் பண்ணி குதிச்சிங்கண்டா திருவியாத்துக்கு எல்லா மீனும் குத்தும். சரிதானே? அது காசு கொடுத்து காலில் பார்க்க காலில் குத்த தேவையில்லை. அப்படியான முட்டாள்களால தான் இந்த பெரிய ஊடகங்கள் யாழ்ப்பாண சமூகம் வந்து இப்படியான முட்டாள்களால தான் சமூகம் வந்து வழி நடத்தப்படுது. அதைத்தான் நான் முட்டாள்கள் எதிர்க்கிறேன். நான் முட்டாள்கள் இந்த அரசியலையும் நிற்க கூடாது. பணம் பலம் படைத்த முட்டாள்கள். இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் இருக்கிறார், காலால காசை போட்டு மிதிச்சவர். சரிதானே? அவர் வடக்கு மாகாண சபை வந்தா நாளைக்கு வடக்கு மாகாண சபையும் காலால போட்டு மிதிப்பார். உங்களுக்கு அந்த அரசியல் விளங்குவோம். காசு இருக்கு எறிவார். பிச்சைக்காரருக்கு எல்லாம் காசு எறிவார், கஷ்டப்பட்டவனுக்கு எல்லாம் காசு எறிவார். அவங்க என்ன செய்வாங்க? ஓட் போடுவாங்க, வில்லுவாங்க. சில நேரத்துல வரலாம். அவரால் என்ன எங்கட சமூகத்துல 100% தூர சிந்திக்கல. அவரால் மேக்சிமம் ஒரு கடி ஒன்று நடத்திடும், அவ்வளவுதான். சிந்திக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தேர்ந்தெடுக்காட்டும் பரவாயில்ல, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் உண்மையாகவே ஆசையோட இவனொருத்தன் வடக்கு மாகாணத்தை நோக்கி போறான்னு அவனை சிந்திக்கணும். இன்னொரு விஷயம், கடவுள் வந்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுள் போக மாட்டேன். போகக்கூடாது நினைச்சிங்கன்னு என்றால் கடவுள் உங்களை அனுப்பி வைப்பேன். கௌசல்யா கத்திக்கொண்டே இருக்குது, நான் பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன். அடுத்த மாதம் ரிசிக்னேஷன் லெட்டரோட கொண்டு இழுத்து கொண்டே விடுவேன், நில்லும் கொண்டு. ஏனென்றால் போகவே விருப்பம் இல்லாதான் இருக்குது. இல்லை நான் பாராளுமன்றத்துக்கு போகல, இதுக்கு இல்லை நான் ஆசைப்படையில, நான் ஒரு ஜட்ஜா வந்தேன், நான் ஜட்ஜாவே இருக்க போறேன். நான் இல்லை,
நீங்க போங்க பாராளுமன்றத்துக்கு, நான் மாநசபைக்கு போறேன். யாருக்கு விருப்பம் இல்லாம அந்த பதவியில வர சுகபோகங்கள் அந்த விருப்பம் இல்லாம போய் அந்த இடத்துல நிக்கிறானோ அவன் மக்களுக்கு உண்மையா இருப்பான். தலைவர் ஒரு நாளும் தான் தலைவரா இருக்கணும் ஆசைப்படையில. தலைவர் சொல்லி இருக்கிறார், எல்லா பொறுப்பையும் எந்த கையில தந்து போட்டு நான் கடவுள் என்று போட்டு சனம் எஸ்கேப் ஆகுது. தலைவருடைய சொன்ன வசனங்கள், நேர சொன்ன வசனத்தை நான் எங்களுடைய மொழியில சொல்றேன். அதாவது இவர் தான் பெருசு கூட ஒரு ஆள்கிட்ட கையில கொடுக்காதீங்க. முடிஞ்சால் நீங்க போடுற இந்த ஒரு வாக்கு நாளைக்கு வடக்கு மாநில நிம்மதியா ஒரு வைத்தியசாலையில போய் நிலத்துல படுக்காம கட்டில படுக்கிற மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். மற்றது நான் இலங்கைக்கு வந்த பொழுது உங்களுடைய கெஸ்டா நான் பாராளுமன்றத்துக்கு வந்து உள்ளெல்லாம் பார்த்தினான். அங்கிருந்து கதைக்கிறது எல்லாம் கேட்டினான், ஹியரிங் எல்லாம் கேட்டினான். அங்கே சில தமிழ் அமைச்சர்கள் வந்து கதைச்சதையும் கேட்டினான். அவை சொன்ன விஷயத்துக்கு மற்ற பக்கத்திலிருந்து வந்த பதிலையும் கேட்டினான். ஆனால் அது வந்து இப்போ ஏன் சில விஷயங்கள் நடக்கல என்று கேட்டதுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து இல்லை அதில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறபடியால் கொஞ்சம் நாள் எடுக்க வேண்டிய 15 வருஷ கதையை சொன்னதை நான் கேட்டேன். அப்போ 15 வருஷம் உள்ளுப்படுமா அப்படியான விஷயங்கள்? ஒரு நிமிஷம் அண்ணா, போன முறை பட்ஜெட்ல 5000 மில்லியன் வடக்கு மாநிலத்துக்கு ஒதுக்கினது. அதுல எத்தனை மில்லியன் நீங்க செலவழிச்சிருக்கீங்க? டிசிசி மீட்டிங்கே வைக்கல, உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு 6ஆம் மாதம் 30ஆம் தேதி கேள்வி போட்டு நான் எவ்வளவு செலவழிச்சிங்கன்னு காட்டுறதுக்கு 10% செலவழிச்சிருக்கிறோம்னு சொல்லி, ஆனா சும்மா பிரசன்டேஷன்ல 10-20 மாத்திராம எடிட் பண்ணி போட்டு 20 சொல்லலாம். எனக்கு ஒரிஜினலான டாக்குமெண்ட் தரவணும், நீங்கள் டாக்குமெண்ட்ரியா வந்து ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டை தரவணும், கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை தரவணும், முடிஞ்சிருக்காண்டு. நான் அதை கேட்க வலிக்கிறேன் அடுத்த முறையில. அந்த 20% கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கொண்டு வாண்டு இவன் நவம்பர் மாதம் பட்ஜெட் தொடங்க போது ஒன்றும் செய்யலை. ஏனண்டா அரசியல்வாதிகளுக்கு உண்மையாவே அடுத்த 5 வருஷம் எப்படி பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கணும்ன்றதான் எண்ணமே ஒழிய எப்படி நாங்கள் மக்களுக்கு செஞ்சினாங்கன்றதே இல்லை. சரியான கஷ்டம் வடக்கு மாநிலத்திலையும் கிழக்கு மாநிலத்திலையும் ஒரு அரசியல்வாதியா இருந்தோன்னு இந்த அரச ஊழியர்களை புஷ் பண்ணி ஒர்க் பண்றது. ஆனா நான் அதில் எலிமினேட் பண்ணுவேன் கிளை பேர். அதால இளமாக்களை தூக்கி உள்ளுக்க போடுவேன். இளம்படியில் வேலைக்கு வருவாங்கன்னா வேலை செய்வாங்க, வேலை நடக்கும். 60 வயசு 59 வயசு ரிட்டையர் பண்ணாம இப்பவும் இருந்தோடு இழுத்து கொண்டு சேடம் இழுத்த மாதிரி மாநசபை நாங்கள் வர்ற நேரம் இந்த ஊழல்வாதிகள் நேரம் ஜெயிலுக்கு தான் போயிடும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்ப கொடுக்குற காசுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க நோர்வே கொடுத்த காசுக்கு இன்னும் ஒன்று மறையில. ஆனா நோர்வேல ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்கு காசு கொடுத்தாலே நாங்க சரியான ரிப்போர்ட் கொடுக்காட்டி தர மாட்டாங்க. சில நேரத்தில் திருப்பியும் கேட்க சான்ஸ் இருக்கு. அப்படி நடக்குமா? அப்படி அங்க வந்தவங்க பட்ஜெட்ல வந்து ட்ரெஷரி ஒரு நாளுமே அப்படி ஒரு ரிப்போர்ட்டை கேட்கறீங்க. அலோகேட் பண்ணிருக்கண்டான்னா கொண்டே வடக்குமானது காசை இப்படி இப்ப கொண்டே வச்சு விடுறீங்க. இதுதான் காசு உண்டு, அலோகேட் பண்ணிருக்கோம், எங்கள்கிட்ட காசு இருக்கு, நீங்க வேலையை செஞ்சுட்டு ரிப்போர்ட் எனக்கு தாங்கோ, காசை உங்களுக்கு பாஸ் பண்றோம். அதுதான் அலோகேஷனும் இம்ப்ரெஸ். அதை விளங்கி கொள்ளாம தான் என்ன சமூகம் என்ன பைத்தியக்காரன் 5000 மில்லியன் ஒதுக்கினோடனே அது 5000 மில்லியன் பட்டியை கொண்டே அங்க ஜாழ்ப்பாணத்துல வச்சுக்கொண்டு ஒரு வேலை செய்யலாம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. காசு இல்லாம எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க வேலையை செஞ்சு போட்டு கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் அனுப்புங்கோ. சக்சஸா வடிவா செய்யிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஓகே நீங்க செய்யலாம், சரி என்ன நாங்க காசை பாஸ் பண்ணுவோம். எங்கண்டாக்களுக்கு வேலை செய்து போட்டு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு பஞ்சு சிம்பிளா. யாழ்ப்பாணத்துக்கு எவ்வளவு ஆழமா தண்ணி வந்து கொண்டு இருக்கு. அதுல ஒருத்தர் இன்ஜினியர் ஒருத்தர் தண்ணி வரணும் குளர்றார், அவர் போய் சுத்துமாத்தோட வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரிட்டையர் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கை செய்து சாவாமட்டு தான் நான் பாக்குறாங்க. நான் நினைக்கிறேன் நான் 5-10 வருஷத்துலயே இந்த பொலிட்டிக்ஸ்ல நிக்க மாட்டேன் என்றால் கிளண்டினா வீட்டை போயிடுவோம், அல்லது அடிச்ச ஆசோட ஓடி போய் வேற எங்கேயாவது நின்றுவோம். 60 வயசு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸரா இன்ஜினியரா வடக்கு மாநசபைக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இதோட தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா இவைக்கு தெரியும் இவ செஞ்ச இரணமாடு கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை நான் தூக்குவேன் இல்லையோ போனோன்னு சொல்லுவேன். ஏடிபி ஃபண்ட் பண்ண $1500 மில்லியன் கொண்டு வா அந்த ரிப்போர்ட். அந்த ப்ரொபோசல் இருக்கும். வித்தின் 2 இயர்ஸ்ல தண்ணி கொடுக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு. இப்போ 15 வருஷமா தண்ணி கொடுக்கல. ப்ரொஜெக்ட் ஃபெயில். அது உங்களுக்கு விளங்கிட்டா ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர்ண்டா நான் கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டா இந்த காசு உள்ளதையும் வேஸ்ட் ஆகி இருக்கணும்டா அவ அந்த காசை கொடுத்து தானே ஆகணும். ஸோ அவ்வளோ பேரும் உள்ளுக்குள்ள போயிடணும். அதான் எனக்கு பிரச்சனை. அதால தான் என்ன பைத்தியக்காரன் தமிழ் மக்களுடைய என்ன செல்வாக்கள் இழந்துட்டான் வேண்டெல்லாம் குளாரி கொண்டிருக்கேன். இதெல்லாம் பிளான் பண்ண என்ன ஆட்டன் மச்சான் நாமல் ராஜபக்சனுடைய மச்சான் ரெண்டு நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் தெற்கும் ஒரு நாளைக்கு வடக்க பார்த்து திரும்பும், அதை நீங்க பார்த்து திருந்தும். அது அந்த காலம் பேர். முடிக்கிறதுக்கு முதல் ஒரே ஒரு கேள்வி. நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். இப்படியான ப்ரொஜெக்டுகளுக்கு டெண்டர் கோல் பண்ணிக்கல வந்து சில ஃபேர்ம்ஸுக்கு, அதாவது அந்த செய்கிறாக்களுக்கு லஞ்சம் கொடுக்குறது. சிம்பிள் அண்ணா. இப்போ உதாரணத்துக்கு சொல்றது எத்தனை நேரம் உங்க சரத்துக்கு வழங்கப்படுத்திருக்கேன். பிட்டண்ட கோல் பண்றது அல்லது ப்ரொக்யூமெண்ட் கோல் பண்ற. ப்ரொக்யூமெண்ட் சொன்னால் வந்து சாமானுக்கு தானே ப்ரொக்யூமெண்ட். அதாவது வந்து நாங்கள் ஏதாவது பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிடி மிஷின் இருந்தால் இலங்கையில சிடி மிஷின் எல்லாம் கொடுத்த கம்பெனியின் டீலிங் ஏஜென்ட் இப்ப எனக்கு அழுது மெசேஜ் போட்டு கொண்டிருக்காரு தன்னை காப்பாற்று கொண்டு. ஏனென்றால் இப்ப அவருக்கு தெரியும் அவற்று ஊழல் எல்லாம் வெளியால வரப்போம். அதாவது வந்து இப்ப 10 கம்பெனி கோல் பண்ணுதுண்டா, பிட் கோல் பண்ணுதுண்டா, பிட்டை வந்து பிட் பாக்ஸுக்குள்ள போடணும். ஓபன் பிட் என்றால்
பப்ளிக்கா வீடியோ பார்த்து கொடுக்கறதுக்கான பிட் பாக்ஸ் உடைக்கணும். அந்த கீ யார்கிட்ட இருக்குது, ஹாஸ்பிட்டல் டைரக்டர் தான் இருக்கு. அவர் என்ன செய்வார், இரவு கலட்டு உதவி போட்டு அது எல்லாத்தையும் உடைச்சு பார்ப்பார். லோவஸ்ட் பிட் ஒன்று வந்திருந்தால் தன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார், லோவஸ்ட் பிட் வந்து 1560 ரூபா, 1559 ரூபாய்க்கு பிட்ட போடுறா உள்ளுக்கு நாளைக்கு முடிகிறதுக்கு முன்னா. சோ இவர்கிட்ட ஃப்ரெண்ட் கொண்டு வந்து பிட் பாக்ஸுக்குள்ள போடுவார் 1559 ரூபாய்க்கு. அடுத்த நாள் விடிய கலைபரமா உடைச்சு பார்ப்பினோம் 1559 ரூபாய்க்கு 1 ரூபா வித்தியாசத்துல பிட் அங்கே இருக்கும். யார் வெற்றி? இவர் தான் வெற்றி. அவர் என்ன செய்வார், லண்டன்ல இருக்கிற உங்களுக்கு தெரியும் படிவா நான் சொல்ல தேவையில்லை, இந்த காலுக்குள்ள மீன் கொத்துற ஆக்கள் வந்து அவ யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய பெரிய வைத்தியசாலை ஆக்கள் லண்டன்ல இருக்கிற பெட்ரோல் செட்ல ஒன்றே காசை கொடுப்பினா இங்க பிட் கோல் பண்ணப்படும். இதை என்னடா நான் ப்ரூவ் பண்றது, எப்படி ப்ரூவ் பண்ணிடும்? ஆனா உள்ளுக்குள்ள இருந்தபடி எனக்கு 100% தெரியும், இதான் செய்யறாங்க. ஆனா வடக்கு மானச வேறமையா இருந்தா நான் முழுக்க தோண்டுவேன் கட்டின முழு பில்டிங் ப்ரொபோசலையும் கொண்டு வாண்டுவேன், எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு வாண்டுவேன், கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கொண்டு வான்னு சொல்வேன். எவ்வளவு வந்திருக்கு, யாருக்கு பிட் கொடுத்துருக்கீங்கன்னா, எப்படி பிட் கொடுத்துருக்கீங்கன்னா, பிட் கால் பண்ணினது எப்படி கொண்டு வந்து அது ப்ரொக்யூமெண்ட்ல வந்து சில பேர் வந்து என்ன செய்யறேன்னா ஷாப்பிங் மெத்தட்ல பிட் ப்ரொக்யூமெண்ட் செய்யறது. ஷாப்பிங் மெத்தட் ஒன்று இருக்கு. நீங்க விரும்பி உதாரணம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட் சா போதண்டா பிட் எல்லாம் கால் பண்ணி பேப்பர்ல ஆட் பண்ணி கேட்டேன். நீங்க ஷாப்பிங் செய்யும் ஓடி போய் அப்படி கடையில பண்ணி கொண்டு தான் பேஷண்ட் கொடுக்கும். சகல மருந்தும் வாங்கல் ஷாப்பிங் மெத்தட்ல தான் எடுத்துருக்காங்க யாழ்ப்பாணத்துல பெரிய ஒரு, அதாவது தனக்கு விரும்பின கடையில கொண்டு காசை கொடுத்து போட்டு சாமனை கொண்டு கொடுக்கலாம். கீழே எழுதி விடுவாங்க ஏர்ஜென்ட் கண்டிஷன்ன்றதால ஷாப்பிங் மெத்தட்ல செய்திருக்கிறோம். ஸோ ஷாப்பிங் மெத்தட்ல செய்த பார்மசி ஓனர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க, இவருக்கு காசு கொடுப்பார். வீட்டை மகண்ட சாமத்திய வீட்டுக்கு அன்பளிப்பா கொண்டு வந்து மாலை கொண்டு போடுவார். அவ்வளவுதான். அதை நாங்கள் பிடிப்போம். அதை பிடிக்கிறது கனகாலம் போகாது. யாழ்ப்பாணத்துல வடக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள்ல நீங்க போனா டாக்டர் வந்து உங்களை வாசல்ல கூட்டி கொண்டு, பிரான்ஸ்ல அப்படித்தானே, லண்டன்ல அப்படித்தானே, சுவிட்சர்லாந்து அப்படித்தானே, டாக்டர் இருந்தோண்டா வாங்கோ இருங்கோன்னு சொல்லல, போய் பேஷண்ட் ரக்கி கூட்டி கொண்டு வந்து அது யாழ்ப்பாணத்துல நடக்கும், வெவ்வேறு நடக்கும். கனடாங்கள்ல கை வைப்பேன். கடும் மோசமா இருக்கும், அரசியல் கடும் பம்பலா இருக்கும். ஒரு இன்னொரு 5 வருஷத்துக்கு மாநசபை வந்துட்டேன். சரி, நான் கண்ணேரம் கழிச்சிட்டோம். நன்றி டாக்டர். மாநசபை தேர்தலில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் முனை. மனதில் மின்னல்
நாட்டிற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா, 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 அர்ஜுனா. தலைவனின் பிள்ளை